வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்று வீரமாமுனிவர் பற்றி பேச போறேன். இவர் 1780ஆம் ஆண்டு இத்தாலியில் பெஸ்கியாக பிறந்தார். இவரது 18வது வயதில் கிறித்துவ துறவியாவதற்கான முதல் படியை அடைந்தார். 1711ஆம் ஆண்டு செந்தமிழின் பிறப்பிடமான இந்தியாவில் உள்ள மதுரைக்கு வந்தடைந்தார். தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான இடங்களான திருநெல்வேலி, ராமநாதபுரம், தஞ்சாவூர் மற்றும் திருச்சிக்கு அருகில் உள்ள ஏலாக்குறிச்சியில் 6 ஆண்டுகள் தங்கி தமிழ் பயின்றார். இந்திய கலாச்சாரத்தின் மீதும் இந்து மதத்தின் மீதும் மிக்க ஈடுபாடு கொண்டிருந்தார். சந்நியாசி போல காவி உடை அணிந்து துறவறம் மேற்கொண்டார். தமிழ் உரைநடை இலக்கணத்தின் முன்னோடியாக திகழ்ந்து மிக எளிய முறையில் அதை படைத்தார். இவரை நாம் தமிழ் உரைநடையின் தந்தை என்றும் அழைக்கிறோம். இவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டு மிகவும் மேன்மையானது. இவர் எழுதிய நூல்களை நாம் என்றும் மறக்க மாட்டோம். தமிழ் அகராதி, சதுர அகராதி, தேம்பாவணி மலர், தொன்னூல், வேதியரொழுக்கம் மற்றும் பரமார்த்த குருவின் கதைகள் இவர் எழுதிய நூல்களில் சில. மேலும் தமிழின் சிறப்பை வெளிநாட்டவர் உணர திருக்குறள், திருப்புகழ், ஆத்திச்சூடி, தேவாரம் போன்ற பல நூல்களை ஐரோப்பிய மொழியில் வெளியிட்டார். தமிழ் கற்க உதவியாக லத்தீன் தமிழ் அகராதியை உருவாக்கினார். தாய்மொழி அல்லாத மொழியில் இலக்கணம், இலக்கியம், அகராதி போன்ற பல துறைகளில் நூல்களை படைப்பது அரிது. அத்தகைய அரிய பெருமைக்கு உரியவர் வீரமாமுனிவர். இவர் எழுதிய நூல்களை நாம் படித்து மகிழ்வதே இவருக்கு நாம் செய்யும் தொண்டு. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ வெங்கட சுப்ரமணி.